வணக்கம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். லட்டு விவகாரத்தில் திருப்பதி கோயிலுக்கு செல்லும் திட்டத்தை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒத்திவைத்துள்ளார். ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜெகன்மோகன் கோயிலின் புனிதத்தை சந்திரபாபு நாயுடு கெடுத்துவிட்டதாகவும் இதற்கு பாவ நிவர்த்தி செய்யும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் 28ஆம் தேதி வழிபாடு நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனையொட்டி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லவிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனிடையே ஜெகன்மோகன் இந்து அல்லாதவர் என்பதால் கோயிலுக்கு செல்லும் முன் ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருப்பதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் என சந்திரபாபு வலியுறுத்தினார். இது தொடர்பாக விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மோகன் திருப்பதி பயணத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். ஏழுமலையானுக்கு 5 ஆண்டுகள் பட்டு வஸ்திரம் செலுத்திய தாம் எதற்காக உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். தரமற்ற நெய் கொண்டு வரும் டேங்கர்கள் திருப்பி அனுப்பப்படுவது வழக்கமான நடைமுறைதான் என்றும் அதற்கு அரசியல் சாயம் பூசப்படுவதாகவும் ஜெகன்மோகன் விமர்சித்தார். செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர்களுக்கு அவர்கள் படித்த பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நொளம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, அர்ஜுன் கல்யாண், ஸ்ரீநாத் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், அர்ஜுன் கல்யாண், ஸ்ரீநாத் நாராயணனுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக அரசு பள்ளி மற்றும் சிறப்பு பள்ளிகளுக்கு 1000 செஸ் பலகைகள் வழங்கப்பட்டன. கான்பூர் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் நடைபெற்று வருகிறது. மழையால் மைதானம் ஈரப்பதத்துடன் காணப்பட்டதால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர் ஜாகிர் ஹசன் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். சத்மான் இஸ்லாம் 24 ரன்களிலும், நஜ்முல் ஹுசைன் 31 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதற்கிடையே மழை பெய்ததால் போதிய வெளிச்சமின்மை காரணமாக முதல் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 35 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்களை எடுத்துள்ளது. மொமினுல் ஹக் 40 ரன்களுடனும், முஷ்பிகிர் ரஹீம் 6 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். அண்மையில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த யெச்சூரியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். யெச்சூரியின் மனைவி சீமா சிஷ்டி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடந்த 12ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். விழுப்புரம் அருகே வாங்கிய கடனை திருப்பித் தராததால் தச்சு தொழிலாளியின் குடும்பத்தினரை வெளியேற்றிவிட்டு வீட்டிற்கு பூட்டு போட்ட இருவர் கந்துவட்டி வழக்கில் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வாரியர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொளஞ்சி எழிலரசி தம்பதி. இவர்கள் சுந்தர் என்பவரிடம் 10 பைசா வட்டிக்கு 50,000 ரூபாயும், புஷ்பா என்பவரிடம் 2 லட்சம் ரூபாயும் கடன் வாங்கியுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக வட்டி கொடுக்காததால் சுந்தர் அவரது நண்பரோடு சென்று எழிலரசியை குடும்பத்தினரை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. அப்போது எழிலரசி 10 நாட்களில் கடனை திருப்பித் தருவதாக கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த சுந்தர் அவரது நண்பரின் பெயரில் கீழ் வீட்டை 4 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் கொடுத்ததாக பத்திரம் எழுதி வாங்கியதாக கூறப்படுகிறது. கடன் வழங்கிய புஷ்பாவும் எழிலரசியின் மாடி வீட்டை 3 லட்சத்திற்கு அடமான பத்திரம் எழுதி வாங்கியுள்ளார். அவகாசம் முடிந்தும் கடனை திருப்பிச் செலுத்தாததால் புஷ்பா, சுந்தர் மற்றும் அவரது நண்பர் ஆகிய 3 பேரும் இணைந்து வீட்டை பூட்டியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார் அளித்த நிலையில் சுந்தர் அவரது நண்பரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தோணுகால் ஊராட்சியில் விமான ஓடுதள பயிற்சி மையம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. தோணுகால் கிராமம் மொட்டைமலை அடிவாரத்தில் 1.2 கிலோமீட்டர் நீளம் 15 மீட்டர் அகலத்தில் விமான ஓடுதளம் கோவையைச் சேர்ந்த லட்சுமி ஆலை நிர்வாகம் தரப்பில் அமைக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விதமாக விமானம் ஓட்டுவதற்கான பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது.
இதற்கான விமான ஓடுதள பாதையில் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான மாஸ்டர் பிளான், விரிவான பொறியியல் மற்றும் திட்ட மேலாண்மை ஆலோசனை சேவைகளுக்கான ஆலோசகர்கள் தேர்வுக்கு டிட்கோ டெண்டர் வெளியிட்டுள்ளது. திருமணத்தை தாண்டிய உறவை தட்டி கேட்ட காதல் மனைவியின் முகத்தில் கணவர் ஆசிட் வீசிய சம்பவம் மும்பையில் நடந்திருக்கிறது. கடந்த சில மாதங்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்த கணவர் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகியுள்ளார். இதனால் விவாகரத்து கோரிய மனைவி கணவரை பிரிந்து சென்று மலாத்தில் உள்ள தனது தாயாரின் வீட்டில் தங்கியிருந்தார். அங்கு வந்த கணவர் தனது மனைவியின் முகத்தில் ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றார். இதில் பலத்த காயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளி பிரபலமடைவதற்காக 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை நரபலி கொடுத்த அதிர்ச்சி சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. கடந்த வாரம் ஹத்ராஸ் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி விடுதியில் தங்கியிருந்த 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் அலிகாரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் அவரது பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனடியாக பெற்றோர் பள்ளிக்கு சென்றபோது பள்ளியின் இயக்குநர் தினேஷ் பாகேல் சிறுவனை தூக்கிக் கொண்டு காரில் தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் காரில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பான விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பள்ளியின் இயக்குநர் தினேஷ் பாகலின் தந்தை ஜஷோதன் சிங் மாந்திரீகத்தில் நம்பிக்கை கொண்டிருந்துள்ளார். பள்ளியில் படிக்கும் சிறுவனை நரபலி கொடுத்தால் பள்ளி பிரபலமடையும் என அவர் கூறினார். இதனால் 2ஆம் வகுப்பு படித்த மாணவரை கொலை செய்திருப்பதாக ஹத்ராஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிபுன் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதேபோல மற்றொரு மாணவரையும் கொலை செய்ய முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை தொடர்பாக பள்ளியின் இயக்குநர் தினேஷ் பாகேல், அவரது தந்தை ஜஷோதன் சிங் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான பணியின் போது கடலில் மூழ்கியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி வெளியிட்ட சேட்டலைட் புகைப்படத்தில் உச்சாங் கடற்படை தளத்தின் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் கிரேன்கள் மட்டுமே இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. உலகின் வலிமை வாய்ந்த கடற்படையை கொண்டுள்ள சீனா அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் முதல் முறையாக காஷ்மீரை குறிப்பிட்டு பேசாமல் உரையை முடித்துள்ளார். 35 நிமிடங்கள் உரையாற்றிய துருக்கி அதிபர் காஷ்மீர் விவகாரத்திற்கு பதிலாக காசாவில் நடைபெற்று வரும் நெருக்கடி சூழலை குறிப்பிட்டு பேசினார். குழந்தைகள், பெண்களின் மிகப்பெரிய கல்லறையாக காசா மாறிவிட்டதாக குறிப்பிட்ட எர்டோகன், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதிலிருந்து ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய துருக்கி அதிபர் எர்டோகன் ஒவ்வொரு ஆண்டும் காஷ்மீரை குறிப்பிட்டு பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அதோடு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தார். இதற்கு இந்திய அரசு தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வந்தது. கடும் எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில் இந்த ஆண்டு காஷ்மீர் விவகாரத்தை துருக்கி அதிபர் குறிப்பிடாமல் சென்றுள்ளார். வேட்டையன் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குநர் தாசே ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் பிரதமரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து பேசினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டு சென்னை திரும்பினார். இரவு 8 மணியளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர்கள் பொன்முடி, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அவர்களைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சரை நேரில் சந்தித்தார். அப்போது முதலமைச்சரின் காலில் விழுந்து செந்தில் பாலாஜி வாழ்த்து பெற்றார். பின்னர் விமான நிலைய ஓய்வறையில் முதலமைச்சரை செந்தில் பாலாஜி சுமார் 5 நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது அலுவலகத்திற்கு நேரில் சென்று செந்தில் பாலாஜி சந்தித்தார். செந்தில் பாலாஜியை ஆற தழுவி வரவேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார்.
இதனிடையே முதலமைச்சரை சந்தித்தது பற்றி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செந்தில் பாலாஜி 471 நாள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் தமது உயிர் காலடியில் சமர்ப்பணம் என்றும் செந்தில் பாலாஜி நெகிழ்வுடன் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் வருகையையொட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரி கரை வழியாக காஞ்சிபுரம் வரும் வாகனங்கள் கீழம்பி வெள்ளை கேட் வழியாக திருப்பி விடப்படும் என்றும், செங்கல்பட்டு நோக்கி செல்லும் வாகனங்கள் பழைய ரயில் நிலையம் வையாவூர் வழியாக செல்ல வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை, தாம்பரம், ஆவடி, செங்கல்பட்டு பகுதிகளிலிருந்து திமுக பவள விழாவிற்கு வருபவர்கள் வாலாஜாபாத், முத்தியால்பேட்டை வழியாகவும், கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் செவிலிமேடு, ஓரிக்கை வழியாகவும் வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நாளை மதியம் 12 மணி முதல் இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என காவல்துறை அறிவித்துள்ளது. திமுக பவள விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காஞ்சிபுரம் செல்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் கரூரில் திமுக நிர்வாகி ஒருவர் 5000 பேருக்கு சிக்கன் பிரியாணி விருந்து அளித்தார். அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் 471 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்தார். இதையடுத்து கரூர் அடுத்த செம்படாம்பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் திமுக நிர்வாகியுமான தோகை முருகனின் ஏற்பாட்டில் அப்பகுதி மக்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. இதற்காக 1500 கிலோ சிக்கன், 5000 முட்டைகள், 750 கிலோ அரிசி பயன்படுத்தப்பட்டது. விவசாயிகளுக்கு MSP வழங்க வேண்டும் என்று கூறும் ராகுல் காந்தியின் பயிர்களின் விவரங்கள் கூட தெரியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்திருக்கிறார். ஹரியானாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அமித்ஷா குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து பேசினால் ஹரியானாவில் வாக்கு கிடைத்துவிடும் என கூறி சிலர் காங்கிரஸ் கட்சியை ஏமாற்றியிருப்பதாக விமர்சித்தார். விவசாயிகளுக்கு MSP வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் ராகுல் காந்திக்கு அதன் முழு விரிவாக்கம் என்ன என்பது தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், எது காரிஃப் பயிர்கள், எது ரபி பயிர்கள் என்பது அவருக்கு தெரியுமா என்றும் வினவினார். ஹரியானாவில் 24 பயிர்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு பாஜக அரசு கொள்முதல் செய்து வருவதாக கூறிய அமித்ஷா, காங்கிரஸ் ஆட்சி புரியும் எந்த மாநிலங்களில் இத்தனை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். டீலர்கள், தரகர்களை வைத்து ஊழல் செய்து அரசை நடத்துவதுதான் காங்கிரசின் வேலை என்று விமர்சனம் செய்த அமித்ஷா, பாஜக ஆட்சியில் தரகர்களுக்கு இடமே இல்லை என்று குறிப்பிட்டார். விருதுநகர் அருகே மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மம்சாபுரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்த மினி பேருந்து சாலை ஓரம் கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நவராத்திரி, தீபாவளி, சாத் உள்ளிட்ட பண்டிகைகளையொட்டி நாடெங்கிலும் 5,975 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு விரைவு ரயில்களில் கூடுதலாக 12,500 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். நவராத்திரி, தீபாவளியையொட்டி ரயில்களில் மட்டும் சுமார் 1 கோடி பேர் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் 4,429 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. கடலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் வெறும் காலுடன் இறங்கிய மாநகராட்சி ஊழியர்கள் ரத்தம் சொட்ட தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அரசின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கும் தென்பெண்ணை ஆற்றின் தடுப்பணையில் குவிந்து கிடக்கும் பாட்டில் கழிவுகளை வெறும் காலுடன் சுத்தம் செய்த கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட பணி செய்தனர். உரிய பாதுகாப்பு கவசம் மற்றும் உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் பணியாற்றினர். ஊழியர்களின் அவல நிலை குறித்து கடலூர் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது, முறையான உபகரணங்கள் இல்லாமல் கழிவுகளில் இறங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரம் உத்தரப்பிரதேசம் வரை எதிரொலித்திருக்கிறது. அயோத்தி,
பிரயாக்ராஜ், மதுராவில் இருக்கும் கோவில்களில் பக்தர்கள் காணிக்கையாக இனிப்பு போன்ற உணவுப் பொருட்களை வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக தேங்காய், பழங்கள், உலர் பழங்கள், ஏலக்காய் போன்ற பொருட்களை காணிக்கையாக வழங்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெளியே இருந்து கொண்டுவரப்படும் பிரசாதங்களுக்கு கோவில் வளாகத்திற்குள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளி நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பிரசாதங்களுக்கு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்று ராம் ஜென்மபூமி கோவிலின் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் கோரிக்கை விடுத்தார். அசாமில் வெடிகுண்டு வைத்த வழக்கில் பெங்களூருவில் காவலாளியாக வேலை செய்து வந்தவரை என்ஐஏ கைது செய்துள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் அசாம் மாநிலத்தில் 20 இடங்களில் வெடிகுண்டுகள் புதைத்து வைக்கப்பட்டிருந்தன. அதில் அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் மட்டும் 8 வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு உல்ஃபாய் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் என்ஐஏ கடந்த 21ஆம் தேதி 3 பெண்கள் உட்பட 15 நபர்களை கைது செய்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பெங்களூருவின் புறநகர் பகுதியில் வேலை செய்து வந்த கிரிஷ் போரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பெயரை மாற்றி தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கிடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 41,534 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 39 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 86 பேர் காயமடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 96,092 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மோசடி குற்றச்சாட்டுகளால் ஃபுமியோ கிஷிடோ பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜப்பானின் ஆளும் மிதவாத ஜனநாயக கட்சி இன்று தேர்தல் நடத்தியது. அதில் முன்னெப்போதும் இல்லாத அளவாக 9 பேர் போட்டியிட்டனர். அதில் ஷிகேரு இஷிபா வெற்றி பெற்று ஜப்பானின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதன் பிறகு கண்ணீர் மல்க மக்களை சந்தித்த அவர் நியாயமான பரிவுமிக்க ஜப்பான் உருவாக வேண்டும் என்றார். இவர் வரும் 1ஆம் தேதி புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்தார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் டுவைன் பிராவோ. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றிருக்கும் நிலையில் மேஜர் லீக் கிரிக்கெட் மற்றும் கரீபியன் பிரீமியர் லீக் தொடர்களில் பிராவோ விளையாடி வந்தார். ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கும் பிராவோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக உள்ளார். இச்சூழலில் கிரிக்கெட்டை தொடர மனம் விரும்பினாலும் உடல் ஒத்துழைப்பு தரவில்லை என்று குறிப்பிட்டு தனது ஓய்வை பிராவோ அறிவித்துள்ளார். கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் அஜித் கார் பந்தயத்திற்கு தயாராகும் புகைப்படங்கள் வெளியாகின. அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என்ற 2 படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மோட்டார் ஸ்போர்ட் GT கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உறுதி செய்தார். இதற்கு முன்பு அஜித் குமார் 2002ஆம் ஆண்டு ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயத்திலும் 2010ஆம் ஆண்டு ஃபார்முலா 2 பந்தயத்திலும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. லப்பர் பந்து படத்தை பற்றி மக்கள் கூறியதுதான் படத்தின் வெற்றி என்று நடிகர் ஹரிஷ் கல்யாண் தெரிவித்துள்ளார். லப்பர் பந்து படத்தின் வெற்றி விழா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய ஹரிஷ் கல்யாண் படத்தை மக்களிடம் கொண்டு சென்றதற்கு, இயக்குநரின் எழுத்தை கொண்டாடியதற்கும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி எனவும் இந்த நிகழ்ச்சியான வெற்றியை இதயத்திற்குள் வைத்துக் கொள்வதாகவும் கூறினார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கியிருக்கும் லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மைய கதாபாத்திரங்களாக நடித்திருக்கின்றனர். கிரிக்கெட்டை மையமாக வைத்து குடும்ப படமாகவும் இது உருவாகியிருப்பதால் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. நடிகை சாய் பல்லவியின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை அமரன் படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் அவர் இந்து ரெபேக்கா வர்கீஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்துள்ளது.
இதற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடித்துள்ளார். பெரும்பாலான காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த படம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளிக்கு வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவித்துள்ளது. திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் வாழ்ந்த தெருவுக்கு அவர் பெயரை சூட்டியுள்ளதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கவிஞர் வைரமுத்து நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில் எஸ்பிபி பெயரை அவர் வாழ்ந்த நகரின் ஒரு தெருவுக்கு சூட்டியிருப்பது பெருமகிழ்ச்சி தருகிறது என்றும் பூமியில் அவருக்கு கிடைத்த கால கல்வெட்டு இதுதான் எனவும் பதிவிட்டுள்ளார். பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் தமிழ் திரையுலகிற்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவுக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் மும்முனை மின்சாரம் வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் மும்முனை மின்சாரம் வழங்காததால் 45,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டுள்ள தோட்டப் பயிர்கள், காய்கறிகள், கீரைகள் மற்றும் மலர் வகைகள் தண்ணீரின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் மும்முனை மின்சாரம் வழங்காத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி அதிமுக சார்பில் வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். மக்கள் நலனை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு 5 நிமிடம் ஒதுக்கப்படுவது வழக்கம். ஆனால் சுகுமார் என்ற விவசாயி தலைமையில் வந்தவர்கள் நேரடியாக ஆட்சியரிடம் மனு அளித்து குறைகளை தெரிவித்ததால் மற்ற விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். கூட்டத்தை முறையாக நடத்த விடாமல் பிரச்சனை செய்வதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி ஒருவர் புகார் அளித்த போது அங்கிருந்த நபர் தாக்கியுள்ளார். உடனடியாக காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து இருக்கையில் அமர வைத்தார். முன்னதாக பயிர் காப்பீடு வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவடி எடுத்து விவசாயிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட பகல் நேர லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க தூத்துக்குடி மாவட்ட பயணியர் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளருக்கு அளித்த மனுவில் 4 ஆண்டுகளாக தூத்துக்குடி சென்னை லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படாமல் இருப்பதாகவும் இதனால் பயணிகள் பாதிக்கப்படுவதால் ரயிலை மீண்டும் இயக்க வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல சென்னை தூத்துக்குடி இடையே பகல் நேர ரயில் இயக்க நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். ஆவின் நிறுவனம் அதிக புரதச்சத்து நிறைந்த தயிர் பாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்களை விற்று வரும் தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனம் புது முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்த வகையில் 3 விழுக்காடு கொழுப்புச்சத்தை 1.5 விழுக்காடாக குறைக்கவும், அதே நேரம் 8.5 விழுக்காடு உள்ள புரதச்சத்தை 11.5 விழுக்காடாக உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளது. தயிர் பாக்கெட்டில் புரதச்சத்தை அதிகரிப்பதன் மூலம் முதியோர் மற்றும் உடற்பயிற்சிக்கு செல்வோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தயிர் பாக்கெட்டுகளை முதலில் சென்னையிலும் படிப்படியாக மற்ற இடங்களிலும் விநியோகிக்க ஆவின் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் தனது மொத்த குடும்பத்தையும் இழந்த ஸ்ருதிக்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஜின்சன் ஸ்ருதி ஜோடியை அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்திருக்க முடியாது. கேரளா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடே இவர்களுக்காக கண்ணீர் சிந்தியது. வயநாடு நிலச்சரிவில் குடும்ப உறுப்பினர்கள் 9 பேரை இழந்த ஸ்ருதி தனக்கு எல்லாமுமாக இருந்த தனது வருங்கால கணவர் ஜின்ஷன் இருப்பார் என்று நம்பினார். ஆனால் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் ஜின்ஷன் படுகாயமடைந்து பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனக்காக இருந்த ஒரே துணையையும் இழந்து நிர்கதியாய் நின்ற ஸ்ருதிக்கு அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் திரிஷூர் பகுதியைச் சேர்ந்த ஆன்லைன் தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஜோசப் ஆண்டனி மற்றும் டெனிஸ் டேவிஸ் ஆகியோர் இணைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ருதிக்கு வீடு கட்டி கொடுக்க முன்வந்துள்ளனர். இதற்காக கல்பெட்டா பகுதியில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்காக மருத்துவமனை சிகிச்சையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் நிகழ்விடத்திற்கு ஸ்ருதி அழைத்து வரப்பட்டார்.
கர்நாடக மாநிலம் ஹூன்கூன் தன்னூர் கிராம பகுதியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். விஜயபுரா மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் கோவிலுக்கு சென்று திரும்பும்போது இவ்விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கார் ஓட்டுநர் உள்பட அதில் பயணித்த 3 உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்ட காவல்துறை விபத்து குறித்து விசாரித்து வருகிறது. லெபனானின் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதிகளில் ஒருவரான முகமது ஹுசைன் ஸ்ரார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணை தாக்குதல் அமைப்பின் தளபதியாக இருந்த முகமது ஏமனின் ஹவுதி அமைப்பினரோடு இணைந்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தற்காலிக சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்திருக்கும் நிலையில் இத்தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. பெய்ரூட்டில் நடைபெற்ற தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருப்பதாகவும் 15 பேர் வரை காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் முகமது ஹுசைன் ஸ்ரார் கொல்லப்பட்டிருப்பது குறித்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. வியாழக்கிழமையன்று பெய்ரூட்டில் நடைபெற்ற மற்றொரு தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த திங்கள் முதல் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் தாக்குதலில் 700 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அனுரகுமார திசநாயக்கவை தவிர வேறு யார் பணித்திருந்தாலும் ஏற்றிருக்க மாட்டேன் என்று வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கும் நாகலிங்கம் தேவநாயகன் தெரிவித்திருக்கிறார். ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதே தமது இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அதிபராக தேர்வாகியிருக்கும் அனுரகுமார திசநாயக்க 9 மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டார். தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாணத்திற்கு ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் பதவியேற்றுக் கொண்டார். கிழக்கு மாகாணத்திற்கு ஜெயந்தலால் ரத்னசேகரவும், மேற்கு மாகாணத்திற்கு ஹனீஸ் யூசுப், மத்திய மாகாணத்திற்கு சரத் பண்டார அமரசிங்க அபயகோன், தெற்கு மாகாணத்திற்கு பந்துல ஹரிஷ் சந்திர ஆகியோர் ஆளுநர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். வடமத்திய மாகாணத்திற்கு வசந்தகுமார விமலசிறி, ஊவா மாகாணத்திற்கு கபில ஜெயசேகர ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி கங்கை கொண்டான் சிப்காட் பகுதியில் சோலார் மாடியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலை 1260 கோடி ரூபாயில் அமையவுள்ளது. விக்ரம் சோலார் நிறுவனம் 146 ஏக்கரில் சோலார் தட்டுகள் அமைக்கும் தொழிற்சாலை மூலம் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மின் உற்பத்தி ஆலை மூலம் 3 ஜிகாவாட் சோலார் செல் மற்றும் PV சோலார் மாடியூல் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விக்ரம் சோலார் நிறுவனம் விண்ணப்பம் செய்திருக்கும் நிலையில் கங்கை கொண்டான் சிப்காட்டில் சுமார் 313 ஏக்கரில் டாடா நிறுவனத்தின் TP சோலார் மாடியூல் உற்பத்தி தொழிற்சாலை இருக்கும் நிலையில் மற்றொரு நிறுவனம் வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதிய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்ற பிறகு உரையாற்றிய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் தமிழில் பேசியதோடு குறள் ஒன்றையும் மேற்கோள் காட்டினார். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். பள்ளிக்கூடத்தில் தமிழ் படித்திருந்தேன். 500க்கு மேல் திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்று ஞாபகம் இருக்கிறது மனதில் ஒன்றே ஒன்று, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உள்நாட்டில் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மேலும் பல துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள ரகுராம் ராஜன், வணிகம் செய்யும் சூழலை இன்னும் எளிதாக்க வேண்டும் என யோசனை கூறினார். வருமான வரி உள்ளிட்ட அமைப்புகள் அச்சுறுத்தும் விதமாக செயல்படாது என்ற நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும், அரசின் கொள்கை மீது எழும் விமர்சனங்கள் அனைத்தும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் துஷ்ட சக்தி என நிராகரிப்பது சரியானது அல்ல எனவும் கூறினார்.
விமர்சனங்களை ஆராய்ந்து ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியுமா என பார்ப்பதே நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் என கூறினார். தொடர்ந்து 7 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்து வந்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் ஜெர்மனி மற்றும் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவாகக்கூடும் என ரகுராம் ராஜன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹3 வரை குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தர ஆய்வு நிறுவனமான இக்ரா கணித்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் சுமார் 0.5% குறைந்து $70.75 வர்த்தகமாகியது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு மாதத்தில் சுமார் 13% குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $81.26 வர்த்தகமாகியது. ஒரு மாதத்தில் குறைந்த அளவாக செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரு பீப்பாய் $69.19 குறைந்தது. செப்டம்பர் மாத தொடக்கத்தில் இருந்தே கச்சா எண்ணெய் விலை சுமார் $75 என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டும் விலை குறைப்பு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்கள் இந்த விலை நீடித்தால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வாய்ப்பு உள்ளதாக பெட்ரோலியத்துறை செயலர் கூறியிருந்ததும் கவனம் பெறுகிறது.